Welcome back to Wake Up Your Vocab. I'm Malar, your English tutor. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல next set of vocabulary and phrases. இது நம்ம ஒரு சின்ன குவான்டிட்டி எடுத்துட்டோம்னா இப்போ நம்ம தமிழில் சொல்லும்போது ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லுவோம், ஒரு கைப்பிடின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்னொன்றுக்கும் நம்ம வித்தியாசமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஒரு துண்டு கேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்னொன்றுக்கும் நம்ம வந்து என்ன மாதிரியான ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் இந்த லெசனில் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அ ஃபன்னி இமேஜ் ஆஃப் அ பர்சன், எஸ்பெஷலாக வந்து ஒரு பொலிட்டிஷியனோட ஃபன்னி இமேஜ், அது வந்து இங்கிலீஷ் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு ரைட் ஆன்சர் caricature. Caricature is the right answer. Very good. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். Number 1 in our list is a slice of. A slice of அப்படின்றது நம்ம எதற்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, a slice of bread சொல்லலாம், a slice of pizza சொல்லலாம், a slice of cake அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்லைஸ் ஆஃப் அப்படின்றது ஒரு துண்டு அப்படின்றது சொல்கிறது. ஸோ ஒரு துண்டு ப்ரெட்டோ அல்லது ஒரு துண்டு பீட்சா இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஸ்லைஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள், கேன் ஐ ஹாவ் another ஸ்லைஸ் ஆஃப் பீட்சா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எனக்கு இன்னொரு ஸ்லைஸ் பீட்சா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஓகே, இட்ஸ் டெலிஷியஸ், ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ கேன் ஐ ஹாவ் another ஸ்லைஸ் ஆஃப் பீட்சா அப்படின்னு சொல்லலாம். Number 2 in our list is drizzle of. A drizzle of. A drizzle of அப்படின்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, a drizzle of honey அப்படின்னு சொல்லலாம், அல்லது a drizzle of olive oil. ஒரு துளி தேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு a drizzle of honey or a drizzle of oil கூட சொல்லலாம், olive oil அப்படின்னு சொல்லலாம். For an example, serve it with a drizzle of honey, 6 grams of walnuts and a spoonful of ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னு சொல்லும். இதில் நம்ம ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று ட்ரிசில் ஆஃப் ஹனி ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து அ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம், அ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சால்ட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஸ்பூன் ஃபுல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி சால்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் யூஸ் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். a pinch of salt. Add a pinch of salt அப்படின்னா ஒரே ஒரு சிட்டிகை சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம லெமன் ஜூஸ்லாம் போடுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு add a pinch of salt. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் 4 in our list is squeeze of lemon அப்படின்னு சொல்லுவோம். squeeze of lemon அப்படின்றது நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு finish it with a squeeze of lemon and a drizzle of ஆலிவ் ஆயில். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக் பண்ணி முடித்தோடனே லாஸ்ட்டில் ஃபைனலாக இதை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஸ்குவீஸ் ஆஃப் லெமன் லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு துளி ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் அ டேஷ் ஆஃப் மில்க். டேஷ்க்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது. இந்த இடத்துல டேஷ் ஆஃப் மில்க் அப்படின்னு சொன்னோன்னா இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, a small quantity of milk, ஒரு 5 ml milk அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு a dash of milk சொல்லிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு add a dash of milk just before serving அப்படின்னு சொல்லலாம். நம்ம அந்த கூழ் கஞ்சி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து குடிக்கும்போது அதை லூசன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம add a dash of milk அப்படின்னு சொல்லிக்கலாம். would you like some milk? இப்போ காஃபிலாம் சிலர் வந்து பிளாக் காஃபியாக குடிப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து மில்க் ஆட் பண்ணுவா, would you like some milk அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா a dash of milk அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படின்னா ஒரு 5 ml மில்க் மட்டும் ஆட் பண்ணுங்க அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் a scoop of ice cream அப்படின்னு சொல்கிறது. a scoop of ice cream அப்படின்னா நம்ம ஸ்பூன் நம்மளை கரண்டியில் நம்ம எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த கரண்டியில் எடுக்கிற அந்த அளவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா a scoop of ice cream அப்படின்னு சொல்லுவோம். For example, can I get 3 scoops of ice cream and chocolate sauce அப்படின்னு கேட்கலாம். எனக்கு ஒரு 3 ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீமும் சாக்லேட் சாஸும் கிடைக்குமா அப்படின்றதான் இதோடைய மீனிங்.
Okay, next one, the last and final one is squares of chocolates. Chocolate squares அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு he broke off 3 squares of chocolates அப்படின்னு சொல்லிக்கலாம். அவன் வந்து ஒரு 3 squares of chocolate வந்து உடைச்சு எடுத்தான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன குவான்டிட்டியெல்லாம் சொல்லும்போது ஒரு சிட்டிகைனா என்ன சொல்கிறது, ஒரு கைப்பிடி அளவு அப்படின்னு சொல்கிறதுக்கு சாரி ஐ ஃபர்காட் டு சே திஸ் a morsel of food அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கைப்பிடி அளவு, ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் காமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். I'll go and check it. Now it's time for Mala's tip. இன்றைக்கி என்னோடய டிப் என்ன அப்படின்னா, இந்த பிரெட் இருக்கு இல்லையா, அந்த பிரெட் பற்றி சொல்லும்போது a loaf of bread அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். a loaf of breadக்கும் a slice of breadக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, a slice of breadன்றது பிரெட்டோட லோஃப்லேருந்து நம்ம கட் பண்ணக்கூடிய ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொல்லுவோம். லோஃப் அப்படின்றது ஆஃப்டர் பேக் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு பீஸ், அந்த ஒரு துண்டு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா a loaf of bread அப்படின்னு சொல்லுவோம். லைக் அதே மாதிரி a carton of milk அப்படின்னா ஒரு கேன் மில்க்கு குறிக்கும். a dash of milk அப்படின்னா 5 ml மில்க்கு குறிக்கும். ஓகே, ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ்க்கான டைம் வந்துருச்சு. உங்களோட குவிஸ் என்ன அப்படின்னா, இதில் நம்ம விட்டதில் ஒன்று நான் உங்களுக்கு கேட்குறேன். ஒரு முழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பூவெல்லாம் வந்து சில இடங்களில் வந்து முழத்தில் அளந்து கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு முழம் பூ கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஒரு முழம் அப்படின்றது ஃப்ரம் நம்மளுடைய எல்போலேருந்து நம்மளுடைய ஃபிங்கர் டிப் வரைக்கும் இருக்கிற இந்த அளவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முழம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.